வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். வீக் டேஸ்லாம் நம்ம ரொம்ப ஹெக்டிக்கா ஒர்க் பண்ணிட்டு, சண்டேஸ் அன்னைக்கு ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். அந்த மாரி நம்ம சண்டே ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னானா, அமுது ஃபுட்ஸ்லேருந்து இந்த மாரி ஒரு காம்போ மாரி ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து அவங்க இட்லி பேட்டர் குடுத்துடுறாங்க. அண்ட் வடை பேட்டர் குடுத்துடுறாங்க. பொங்கலுக்கு உண்டான அந்த இதுவும் குடுத்துடுறாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி, பருப்பெல்லாம். பிளஸ் டிகாக்ஷனும் குடுத்துடுறாங்க. நான் இன்னைக்கு வந்து தோசையா பண்ணி காமிக்கல. பட் உங்களுக்கு வேணும்னா இட்லியும் பண்ணிக்கலாம். அதே பேட்டர்ல தோசையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி எல்லாத்தையுமே ரெடியா அவங்க குடுத்துடுறதுனால, சண்டே எவ்ளோ லேட்டா எழுந்தா கூட நம்ம இந்த டிஃபன கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடுறதுக்கும் ஒரு நல்லா இருக்கும். ஸோ வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாரி பாக்கெட்ல தான் நமக்கு வந்து அமுது ஃபுட்ஸ்லேருந்து வருது. ஸோ இதுலயே எல்லாமே முந்திரி, கருவேப்பிலை, அரிசி, பருப்பு எல்லாமே போட்டு குடுத்துருவாங்க பொங்கலுக்கு. அண்ட் வடை பேட்டரும் இருக்கு. இட்லி பேட்டரும் இருக்கு. ஸோ இந்த மாரி பாக்கெட்ஸ் தான் இதெல்லாம் வருது. அண்ட் டிகாக்ஷனும் இந்த மாரி குடுத்துடுறாங்க காஃபிக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து 1 கப் நான் எடுத்திருக்கேன். எந்த கப்ல எடுக்கிறீங்களோ, அதே கப்ல நம்ம 4 கப்பு தண்ணி ஊத்திட்டு அடுப்புல வச்சிடலாம். இதுல எல்லாமே இருக்கு. ஸோ எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். வெறும வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நம்ம குக்கர வச்சிடலாம். உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். நான் இது வந்து ஆனோனே தான் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். பட் நீங்க இத வைக்கும்போதே வேணாலும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது இட்லி மாவு நம்ம எடுத்து பாத்திரத்துல போட்டுக்கலாம். அங்க பொங்கல் ஆறதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம இட்லி தட்டு எடுத்து இட்லி ஊத்தி வச்சிடலாம். இப்ப நம்ம வடை மாவ நல்லா எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்து பவுல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப குக்கர்லேருந்து எனக்கு ஒரு 4 விசில் வந்துருச்சு. ஸோ 4 விசில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் குக்கர. இப்போ பேன்ல வந்து எண்ணெய வச்சுட்டு நல்லா சூடான உடனே இந்த வடைய தட்டி அதில போட்டுக்கலாம். வடையிலயும் அவங்க உப்பெல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ அப்படியே எடுத்து தட்டி போட்டு எடுத்துடலாம். இது நல்லா கிரிஸ்பா இருந்தது இந்த வடை. அதுக்குள்ள இப்ப இட்லியும் ஆயிடுத்து. இட்லியும் நல்லா சாஃப்ட்டா நல்லா இருந்தது. வடை வந்து ரொம்ப நேரம் வைக்கும்போது கூட இந்த கிரிஸ்பியாவே அதே மாரி நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட மினி டிஃபன் நமக்கு எல்லாமே ஆயிடுச்சு பாருங்க. நான் சட்னியும், சாம்பாரும் இங்க பண்ணியிருந்தேன். ஸோ அதோட காஃபியும் இங்க டிகாஷன போட்டு காஃபியும் போட்டுட்டேன். இப்ப நமக்கு நல்ல கிரிஸ்பியான வடை, சாஃப்ட்டா இட்லி அண்ட் நல்ல வெண்பொங்கல், காஃபி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சட்னி, சாம்பார் நம்ம வீட்ல பண்ணிக்கலாம். பண்ணி இந்த மாரி ஒரு மினி டிஃபனா அத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.